இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தொட்டாஞ்சினிங்கிங்க. இந்த தொட்டாஞ்சினிங்கி பார்த்தீங்கன்னா, இது வந்து மருத்துவத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. மருத்துவம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்லடைப்பு, சதையடைப்பு, சிறுநீரக கோளாறு, அதுக்கெல்லாம் இந்த வேர் இலைய சூரணமாக பொடியாக அரைச்சி நம்ம சுடுதண்ணியில் கலந்து ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த கல்லடைப்பெல்லாம் வெளியே வந்துடும். கிட்னி ப்ராப்ளமே வராது, ரொம்ப நல்லா இருக்கும். மாந்திரிகத்துக்கு இது ரொம்ப உகந்த மூலிகை. இதை நம்ம வீட்டில் வளர்க்குறதால நமக்கு நிறையா உயிர் சக்தி, வைப்ரேஷன், நல்ல நல்ல எனர்ஜி, நல்ல சக்திலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவிடும். இதை நம்ம ஒரு தடவை தொட்டாவே அந்த அன்னைக்கு ஃபுல்லாக புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்ல உணர்வு கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இதுக்கு வந்து சித்தர்கள் ஒரு பாட்டு பாடி வச்சுருக்காங்க. ஆயில்ய தொட்டால் வாடி அரணைவாள் கீழ்கால் மன்னம் சேர்த்து அரைத்து மை செய் அப்படி என்ற இந்த தொட்டாஞ்சினிங்கியை மிக மூலிகையாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். இது 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 வந்து அசையக்கூடிய மூலிகைங்கிறதால இந்த மூலிகைக்கு முதன்மையான ஒரு மதிப்பை சித்தர்கள் கொடுக்குறாங்க. தொட்டால்வாடி, தொட்டாஞ்சினிங்கி அப்படிலாம் இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. இதுக்கு உயிர் சக்தி மூலிகை இது. இதை வந்து அசையும் பொருள்னு சொல்கிறாங்களே, அதே போல் நம்ம தொட்ட உடனே சினுங்கக்கூடிய மூலிகை. இதுக்கு வந்து நிறைய காஸ்மிக் எனர்ஜி வாங்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. இது இங்கே அந்த பொடியை நீங்கள் ஒவ்வொரு செட்டிகை ஒரு மண்டலம் 2 மண்டலம் சாப்பிட்டுட்டு வரும்போது உடலுக்கு நல்ல உயிர் சக்தி கிடைக்கும், நல்ல வசி சக்தி கிடைக்கும். இதை டெய்லி நீங்கள் வீட்டில் வச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே இதை முகத்தில் முடித்து தொட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இந்த தொட்டாஞ்சினிங்கி செடிக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷமான மூலிகை. எல்லா வீட்லேயும் இதை நீங்கள் வளர்க்கணும். இதுக்கு வந்து வசி சக்தி இருக்குது. இதை காப்பு கட்டி எடுத்து தாயத்தில் போட்டுக்கிட்டால் நல்ல வசி சக்தி இருக்குது. இந்த மூலிகைக்கு சொல்லில் அடங்காத நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது. மாந்திரீக குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சொன்னபடி செய்யும் மூலிகை அப்படின்னு சொல்லி தொட்டாஞ்சினிங்கின்னு சித்தர்கள் இதுக்கு பெருமை பாடி வச்சுருக்காங்க. அதனால் இந்த மூலிகை வந்து எதுவாக இருந்தாலும் பேசக்கூடிய, அதாவது நம்மளை உள்வாங்கி நம்மளுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிற மூலிகைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம எந்த எண்ணத்தோடு தொடும்போது அந்த எண்ணம் நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.